ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர விஷ்ணு துர்க்கையே போற்றி, விஷ்ணு துர்க்கையே போற்றி, விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் 27 முதல் மே 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா? பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 4ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மேஷத்துக்கு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரம் பெற்று இருக்கிறார் ராசிநாதன். ஆதலால் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு குழப்பமான ஒரு சூழலும் இருக்கும். ஒரு சிலருக்கு எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியில் சூரிய பகவான் உச்சநிலை பெற்று சஞ்சாரம் செய்து இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம். சந்தோஷமாக இருப்பீங்க. பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்களால், உறவினர்களால், மற்றவர்களால் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெருமையை சொல்லி நீங்கள், அதாவது அவங்க சொல்லி நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம். சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லணும். சரிங்க, முதல்ல இந்த வார அன்பர்களுக்கு தொழில் எப்படிங்க இருக்கும் அதை சொல்லுங்கள். தொழில் சிறப்பாக இருக்குமா இந்த வாரம்? தொழில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்பு. அப்போ தொழிலில் நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீங்க. தொழிலில் ஒரு ஈடுபாடு இருக்கும். அதிக முயற்சியோடு இருந்து சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் அந்த ராசிநாதன் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால் செலவினங்கள், அதாவது 7 சனி கமிட் ஆகிடுச்சு. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வார், சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். இந்த 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்க மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது, எதிர்பார்க்குற மார்க்கு வராது. ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இருந்த போதிலும் நீங்கள் தொழில் செய்பவர்கள் வரக்கூடிய வருமானத்தை மேற்கொண்டும் இன்னும் தொழிலையே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அந்த தனஸ்தானாதிபதி சுக்கிரன் குரு வீட்டில் அமர்ந்திருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம் இருக்குது பாருங்கள். அப்போது இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பண மழை பொழியும். பணம் தாராளமாக சம்பாதிப்பீங்க. பண வரவு இருக்கும். எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வருமானம் பல வகையில் இருந்து வரும். அதாவது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடிய ஒரு நிலை. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மேஷ ராசி அன்பர்கள் இந்த வாரம் உங்களுடைய வாக்கு வன்மையால் வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது.
மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் 2ல் இருக்கிறது குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை, வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அமைப்பு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகளால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னா, நில் பேலன்ஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புதுசாக கடன் வாங்கி தொழில் துவங்கலாம், குடும்ப சுப செலவுக்கு வச்சுக்கலாம். அல்லது உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்துன்னு போச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 7க்கும் உடையவன் உச்சநிலை வருவது, பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுவது என்பது சிறப்பு. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும், நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பாக கைடு கிடச்சி நல்ல சிறப்பாக படிப்பாங்க. வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் கிடைக்கும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்லது நடக்குமா? உத்தியோகம் பார்க்குறவங்க அரசு உத்தியோகமாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும், உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு படிப்படியான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். அதாவது ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு இன்க்ரிமெண்ட்டு விட்டு போச்சு, இப்போ இன்க்ரிமெண்ட்டு கிடைக்குமா எதிர்பார்த்து கிடைக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சி பண்ணுறீங்க, டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி லோனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, லோன் ஃபெசிலிட்டிஸ் மற்ற சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நிர்வாகத்தின் மூலம் சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சூப்பருங்க. 11இல் ராகு இருந்தால் அளப்பரிய ஒரு பலன். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. வெளிநாடு போக காத்திருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வெளிநாடு போவீங்க. அது உயர்கல்விக்காக போகலாம், உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் இருந்தாலும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி பிள்ளைகளுடைய நிலை 5ஆம் இடம், 5ல் கேது இருக்கார், ஆனால் 5க்குடைய சூரியன் நல்ல நிலை இருக்கார். பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கல்வி மேன்மை மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களால் நல்லது நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். மொத்தத்தில் இந்த வாரம் நோ டென்ஷன் இல்லாத உண்மையான சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. பண மழை பொழியும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கப் போகிறது. இந்த வாரம் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். உங்களை ராகு பகவான் உங்களை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வர போகிறார். 11இல் ராகு ஸ்தான பலங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இனி பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்